ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தயிரும் கத்திரிக்காயும் வச்சு சூப்பரான ஒரு மசாலா கறி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போது அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. காரசாரமாக சாப்பிட விருப்பம் இல்லைன்றவங்க இந்த மாதிரி தயிர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை வரணும், கருகிடக்கூடாது, நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரணும். அந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இப்போது இது கூட ஒரு 4-5 பூண்டு பற்களை கட் பண்ணி அல்லது தட்டி கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளி, சின்ன தக்காளி எடுத்து 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே வதங்கணும். நம்ம போட்டிருக்கிறது எல்லாம் நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து இந்த மசாலா கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுங்க, அப்போ தான் இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். மசாலா போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையெல்லாம் வைக்காதீங்க, கருகிடும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு பாருங்கள், நாம் போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை வந்துட்டு இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் தயிரை நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட ஒரு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா ஒரு க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாருங்கள், சூடான சாதம் வச்சு சேர்த்து சாப்பிடும் பொழுது அடடா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு வரும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே பிடிக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு, அதுவும் நம்ம போட்டிருக்க இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கியிருக்கோம், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. நீங்கள் நம்ம கெட்டி தயிராக தான் எடுத்து வச்சு பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி கூட சேர்த்து கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அப்படியே கெட்டியாக தயிர் க்ரீமியாக நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு சேர்த்துருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தயிரும் கத்திரிக்காயும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்து கூட சேர்ந்து சாப்பிடும்போது குழந்தைகள் கூட கேட்டே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது அதிகமாக காரம்லாம் இருக்காது, அது மாதிரி ரொம்ப டைமும் எடுக்காது, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.